ஹே கைஸ், இந்த வாரம் ஃபைனல் டெஸ்டினேஷனோட 6வது பாகமா ரிலீஸ் ஆகிருக்கிற பிளட் லைன்ஸ் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொல்லிடுறேன். 18 வயசு கீழே உள்ளவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த கேட்டகரியில நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான படம் இது கிடையாது. ஏன்னா நிறைய ரத்தம் தெரிக்கிற காட்சிகளும், நிறைய எப்படி சொல்றது, படம் நெடுக நிறைய குரோதமான காட்சிகளும் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த படத்தை நீங்க பார்க்கணுமா வேணாமாங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். அண்ட் மெயினா இந்த படம் 18+. இந்த படத்தோட கதையை லைட்டா பார்த்துரும், எந்த விதமான ஸ்பாய்லர்ஸும் இல்லாம. படத்தோட ஆரம்பத்துல ஐரிஸ் அப்படிங்கிற கேரக்டர் அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கூட ஸ்கைவியூ அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. போன இடத்துல எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த எல்லா நிகழ்வும் நம்ம படத்தோட ஹீரோயினான ஸ்டெஃபனியோட கனவுல வருது. அவங்களுக்கு புரியல, கிட்டத்தட்ட ஏன் கண்டினியூஸா நமக்கு இந்த கனவு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, யார் இவங்க, ஐரிஸ்ன்ற நேம நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு தேடும்போது அது அவங்களோட பாட்டி அப்படின்னு தெரிய வருது. ஸோ அவங்களோட ஃபேமிலி கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயா போயிட்டு நம்ம கதையோட ஹீரோயின் ஸ்டெஃபனி ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்குறாங்க, யார் இவங்க, எதுக்கான இந்த கனவு எனக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, இந்த ஹோட்டல் நிஜமாவே இருக்கு, இதை பத்தி நான் பார்த்தேன், ஸோ இவங்க யாரு, உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு அவங்க பாட்டியை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை தேடி அவங்க பயணிக்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஹோல் கதையுமே. மெயினா இந்த படத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட டியூரேஷன். இந்த படம் கிட்டத்தட்ட 1 hour 50 minutes ஓடுற இந்த படம் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ்ல இந்த படம் நம்மள நிறைய இடத்துல என்கேஜ் பண்ணிடுது. என்ன அப்படின்னா நடுவுல இந்த ஹீரோயின் தேடி போற இடம் கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் பார்ட் மாதிரி இந்த படம் மூவ் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகி இந்த படம் எந்த இடத்துல ஸ்லாஷரா மாறணுமோ கரெக்டா அந்த இடத்துல இந்த படம் டர்ன் எடுக்குது. சிவாஜி படத்துல சூப்பர் ஸ்டார் ₹1 காயினை தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி இந்த படத்துல அந்த டெத்துன்ற ஃபினாமினன் ₹1 காயினை வச்சு விளையாடுன்னு விளையாடுது. அண்ட் வழக்கம் போல அந்த லைக் ஒரு பார்ட்ல ஒன்று வரும், ஸ்விம்மிங் பூல்ல போயிட்டு அந்த ₹1 காயின் மாட்டிக்கிட்டு அந்த எல்லாத்தையும் சக் பண்ணி உள்ள வெளியே துப்புற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த படம் ஃபுல்லா படம் நெடுக அந்த காயின் பிளே பண்ணுது. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சீன்ஸ் இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில இருந்து இந்த படத்துல ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அமைச்சிருக்காங்க. அண்ட் இதுல இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் ஸ்கை வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல நடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த சீன்லாம் அவ்வளோ சூப்பரா படமாக்கப்பட்டிருந்தது. அண்ட் மெயினா என்ன அப்படின்னா இந்த படத்துடைய நம்ம கிளைமேக்ஸ் எப்படினாலும் தெரியும், எல்லா படத்துலயும் ஃபைனலைசேஷன் பார்த்தவங்களுக்கு தெரியும் கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும். அண்ட் இந்த படத்தோட கடைசியில என்ன நடக்கும்னு எல்லாருமே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் அவங்க முடிச்சிருக்காங்க. அண்ட் மெயினான விஷயம் என்னன்னா இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் இன்னும் நல்லா யோசிச்சிருக்கலாமோ. ஏன்னா முன்னாடி நம்ம பார்ட்ல பார்த்ததும் இதுல பார்த்ததும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சேம் ரிப்பீட்டட் ஆஃப் சீன்ஸா தான் இருந்தது. மெயினா என்னன்னா வழக்கமா ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்தவங்களுக்கு நான் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தியேட்டர்ல நான் திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஏன்னா தியேட்டர்ல ஒரு நல்ல ஃபீல் தான் கொடுத்துச்சு இந்த படம். அண்ட் மெயினா நான் ஃபர்ஸ்ட் சீன் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஸ்கை வியூ ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு, அந்த சீன்ல நிறைய இடங்கள்ல விஎஃப்எக்ஸ் பிசிறு தட்டினது நிறைய நல்லாவே தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் சீன்ல. ஸோ அதெல்லாம் இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் லைக் இந்த இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்லயே கொஞ்சம் டீசென்டான ஒரு பார்ட், கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா ஹைப் ஏற்றி விட்டாங்க. ஸோ நான் அந்த ஹைப்ல தான் போய் நான் இந்த படத்தை பார்த்தேன். அதனால எனக்கு இந்த படம் பெருசா நான் எதிர்பார்த்த ஹைப்புக்கு இந்த படம் செட் ஆகலையே தவிர நீங்க எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஃபைனல் டெஸ்டினேஷன் எப்படி இருக்கும் நான் அதே ஃபீல் எனக்கு வேணும்னா கண்டிப்பா இந்த படம் ஒர்க் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆச்சு அண்ட் என்னென்ன திங்ஸ் பெட்டரா பண்ணிருக்கலாம், ஆர் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க.